சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தந்தூரி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி தந்தூரி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி 3, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, ஃப்ரெஷ் கிரீம் சிறிதளவு, பூண்டு 10 பல், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இட்லி தந்தூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பூண்டு 5லேருந்து ஒரு 6 பல் எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு. இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இட்லி தந்தூரிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவை. இந்த மசாலா தேவையான அளவுக்கு போட்டால் போதும். இது கூடவே சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து நமக்கு எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம், மிளகா தனியா எல்லாமே. அதனால் அந்த வாசம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரெஷ் க்ரீம். நீங்கள் ஹோம்மேட் மயோனஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்மக்கிட்ட இருக்க இட்லிஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இட்லியை அப்படியே நம்ம இதில் கோட் பண்ணிடலாம். இந்த மசாலாவில் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம தந்தூர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இட்லி தந்தூருக்கான மசாலாவோட நம்மளுடைய இட்லி நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு தவா வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ ஒரு ஸ்குவரில் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுடலாம். இதுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளெயினாக வந்து இட்லி மட்டும் பண்ணுறோம். நீங்கள் நடுவில் வந்து ஒரு கேப்சிகம் வைக்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு பன்னீர் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். சட்டுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீட்டில் எதுவும் இல்லை, இட்லி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சட்னி அரைச்சி நம்ம வந்து சேர்த்தோம். இதில் வந்து காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட அரைச்ச சட்னி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். தனியாக இதுக்காக நீங்கள் வந்து அரைக்கணும்னு கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்மக்கிட்ட என்ன சட்னி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் சட்னி இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி தந்தூரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய பேனும் வந்து நல்லா எண்ணெய் விட்டு காஞ்சிருக்கு. இப்போ ஸ்குவர்லேருந்து நம்ம ஒன்று எடுத்து வச்சிடலாம். இதை வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு மேலே வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டான ஃப்ளேம்லேயும் காமிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 சைடுமே நல்லா நமக்கு வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்துடுச்சுன்னா போதும், நல்லா டோஸ்ட் ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடுமே நமக்கு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பி அந்த தந்தூரி எஃபெக்ட் வந்துடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இட்லி தந்தூரி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீமோடைய அந்த டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா, அந்த பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த தந்தூரி இட்லி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பூண்டு சட்னி வீட்டில் அரைப்போம், அது கூட சேர்த்து இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிடிக்காத பிள்ளைங்க கூட வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எதாவது குக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணுவாங்க. நம்ம
நம்ம பண்ணிட்டு இருந்த இட்லி தந்தூரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.